ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு செய்கிற ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 8 வெண்டைக்காய் இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா விஸ்கு வச்சு அடித்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா விஸ்கு வச்சு கலக்கி வச்சுக்கோங்க. நான் பெரிய கப்புனால ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் ஊற்றி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 8 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இப்போனா அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதை மாற்றி வச்சுட்டு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. தாளிப்பு, இதெல்லாம் தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம தட்டி சேர்த்துடலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தேங்காவை சேர்த்துடலாம். ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துங்க. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி. ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா ரொம்ப நல்லா கொதிக்கணும். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நம்ம நல்லா கொதிக்க விடணும். தயிர் சேர்த்த பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் இது நல்லா பச்சை வாசனை மாறணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுக்கிற தயிர் சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஒரு மாதிரி திரியாக போயிடும். லைட்டாக சூடானா மட்டும் போதும். தேவையான அளவு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபிளாக வர ஆரம்பிக்கும். லைட்டாக ஹீட் ஆனதும்
இந்த மாதிரி பபிளாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் தயிர் பிரிஞ்சிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைட் டிஷ்க்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.